Hello students, நேத்து நம்ம இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்கில் 1.3 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 1.4லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். Accounting cycle is the sequence of steps involved in the accounting process. Cycle starts with the identification and recording of financial transactions of an organization and ends with the preparation of final accounts for the accounting period. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அக்கௌண்டிங் சைக்கிளில் இந்த ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம டிரான்சாக்ஷன்லேருந்து ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸை தான் அக்கௌண்டிங் சைக்கிளாக இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸில் என்ன ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு டாக்குமெண்டேஷன், டெய்லி டே டு டே டிரான்சாக்ஷனை எப்படி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது, அதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதுக்கு அதர் நேம் என்னது, சைக்கிள் கண்டினியூஸ் ஃபார் த நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் இயர் வித் த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் விச் ஆர் த க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் த ப்ரெசீடிங் இயர். த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் ஆர், இப்போ லாஸ்ட் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs லாஸ்ட் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த இயருடைய ஓப்பனிங் பேலன்ஸாக சொல்கிறாங்க, ப்ரிசீடிங் இயர். ஓகே, இப்போ இந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். ஐடென்டிஃபையிங் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஜேர்னலிசிங். ஃபஸ்ட் ஸ்டெப் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இஸ் ஐடென்டிஃபையிங் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஏ பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், என்ன பிஸ்னஸில் பர்ச்சேஸ் நடந்திருக்கா, சேல்ஸா, கேஷா, பேங்க்கா, என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. இந்த எல்லா டிரான்சாக்ஷனுமே மானிட்டரி வேல்யூவில் இன்வால்வ் ஆகிருக்கணும். இட் இஸ் கால்டு த ஒரிஜினல் என்ட்ரி கால்டு ஜேர்னல்ஸ். இதை தான் குறிப்பேடு, இது ஒரிஜினல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்டிங் த டிரான்சாக்ஷன்ஸ் இன் த ஜேர்னல் இஸ் கால்டு ஜேர்னலைசிங். இது ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறோம். அக்கௌண்ட்டு புக்கில் என்ட்ரி போடுறது, டாக்குமெண்டேஷன் அப்படின்ற ப்ரொசீஜருக்கு தான் ஜேர்னலைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த ஜேர்னல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன் த chronological order in the order of occurrence of transaction. Source documentsனால் இந்த லைனில் வவுச்சர்ஸ், பில்ஸ், ஓகே, இதை மாதிரி ஐட்டம்ஸ் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இதை தான் எவிடன்ஸாக வச்சுக்கிட்டு அக்கார்டிங் டு த டேட் வைஸ், டைம் வைஸ் அக்கரன்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷனை என்ட்ரி போடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஜேர்னல். ஜேர்னல்னால் என்ன, அதர் நேம் ஒரிஜினல் என்ட்ரி, then recording in the journal book is called journalizing. Next, second point, posting and balancing. Transferring the entries from the journal to the ledger is called posting. இப்போ ஜேர்னல்லேருந்து டிரான்சாக்ஷனை லெட்ஜருக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. பேரேடு, லெட்ஜர்னால் என்னது, பேரேடு, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் போஸ்டிங் சொல்கிறோம். In the ledger, entries are made in each account after classifying them under common heads. இப்போது கேஷ் ஐட்டம்ஸ்லாம், பேங்க் ஐட்டம்ஸ்லாம், தென் பர்ச்சேஸ் ஐட்டம்ஸு, சேல்ஸ் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸை அக்கார்டிங் டு த காமன் ஹெட்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் லெட்ஜர் போஸ்டிங் அப்படின்றாங்க. ஃபைண்டிங் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் த டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இஸ் கால்டு பேலன்சிங். இப்போ டெபிட் காலம் உங்களுக்கு டெபிட்னா என்ன, என்ட்ரி மேட் ஆன் த லெஃப்ட் சைடு ஆஃப் அன் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டில் லெஃப்ட் சைடில் என்ட்ரி போடுறது தான் டெபிட் காலத்தில் போடுற என்ட்ரின்னு சொல்கிறாங்க. எய்தர் இன்க்ரீசஸ் அண்ட் அசஸ், இதில் அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், ஆர் எக்ஸ்பென்சஸ் அண்டு டிகிரீஸ் ஆஃப் த லயபிலிட்டி. ஓகே, இதுக்கு டெபிட் காலத்துக்கும் நெக்ஸ்ட்டு கிரெடிட் காலம்னா என்ன, மணி ஹேஸ் பின் ரிசீவ்டு, ரைட் சைடு என்ட்ரி போடுறது, இது டிகிரீஸ் ஆஃப் த அசட்ஸ் அண்ட் ஆல்சோ இன் லயபிலிட்டி. ஓகே, liability increases. ஸோ இப்போ டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பேலன்சிங். இப்போ டெபிட் காலத்தில் ஒரு 1 lakh இருக்குது, கிரெடிட் காலத்தில் ஒரு 60,000 இருக்குது. இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள பேலன்ஸ் எவ்வளோ, 40,000 தான் பேலன்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு preparation of trial balance. The list of ledger balances, namely trial balance, prepared as the next step. Stage by stage, step by step, journal, அதுக்கு அடுத்தது ledger, அடுத்தது தேர்டு ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸ்னால்
இருப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். On the basis of the ledger balances, financial statements are prepared. இந்த ledger balances வச்சு தான் financial statement ப்ரிப்பேர் பண்ண முடியும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன? வியாபார கணக்கு. இதில் இந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் அடுத்த ஸ்டேஜு preparation of trading account for a particular accounting period. All the direct revenues and direct expenses are transferred to trading account. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு direct revenues அப்படின்னா direct revenues direct expensesனாவே it regards to ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் லெவலுக்கு தான் லிமிட்டடாக அந்த இடத்துல உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பர்பஸ்க்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிறது, வேஜஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த பேலன்ஸ் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் இஸ் த கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். இதில் கிடைக்கக்கூடியது தான் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ், மொத்த லாபம் ஆர் மொத்த நஷ்டம் அப்படின்ற பேலன்ஸ். இப்போ ஒரு இங்கே 50,000 அண்டு 60,000 இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 10,000 தான் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் நெக்ஸ்ட் ஃபார் எ பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இது லாப நஷ்ட கணக்கு, ஜேர்னலு, அப்புறம் லெட்ஜர், தென் ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஆல் த இன்டைரக்ட் ரெவின்யூஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அலாங் வித் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் ரெவின்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்டைரக்ட்னா என்ன? ஃபுல்லி ரிலேட்டட் டு த ஆஃபீஸ் லைனு, அட்மினிஸ்ட்ரேஷன் லைனில் உள்ள எக்ஸ்பென்சஸ் தான் இதில் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, next, the balance in the profit and loss account is the net profit or net loss. இதில் கிடைக்கக்கூடிய லாபத்தையோ நஷ்டத்தையோ நிகர லாபம் ஆர் நிகர நஷ்டம் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடியது மொத்த லாபம். அடுத்த ஸ்டேஜ் இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடியது நிகர லாபம் ஆர் நஷ்டம். அடுத்த பாயிண்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். A statement showing the balances of assets and liabilities, namely balance sheet, is prepared as final step in the accounting process. In the accounting cycle, final step என்னது? Preparation of balance sheet. It is prepared on a particular date, normally on the last day of the accounting period. இது யூஸ்வலாகவே 31st March இயர் அப்படி தான் 31st March கடைசி டேட்டு அக்கௌண்டிங் பீரியடில் தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ அக்கௌண்டிங் பீரியட் என்ன? இப்போ கேலண்டர் இயர்னால் நம்ம ஜான்வரி டு டிசம்பர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங் பீரியடு April 1st to 31st March. ஓகே, தென் த க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் an accounting year as taken as the opening balances for the next accounting period year. ஓகே, லாஸ்ட் இயருடைய க்ளோசிங் பேலன்ஸ் தான் அடுத்த வருஷத்துடைய ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்குது. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஐடென்டிஃபைடு அண்ட் ரெக்கார்டட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ஆர் ஃபாலோடு பை போஸ்டிங் அண்டு அதர் ஸ்டெப்ஸ். த ரிசல்ட்ஸ் ஆர் கம்யூனிகேட்டட் டு த யூசர்ஸ். இந்த இடத்துல யூசர்ஸ்லாம் யார் யார் சொல்கிறோம்? users of accounting information for the purpose of analysis and decision making. Usersனா investors, government, managers, suppliers, etc. Okay, then next objectives of accounting. நோக்கங்கள் என்ன? இந்த அக்கௌண்டிங்கோடைய நோக்கங்கள் என்னன்ற உங்களுக்கு 6 பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. டு கீப் ஏ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்டு ஈவெண்ட்ஸ். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்லையும் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறது தான் இதோட அக்கௌண்டிங்கோடைய முக்கியமான வேலை. தென் அசர்டைனிங் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அடுத்த ஸ்டேஜ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸாக, இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட், ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். எவ்வளோ பண நிலைமை இருக்குது, எந்த அளவுக்கு பணத்தோடைய வேல்யூ இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்,
ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு த வேரியஸ் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இன் த ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஷேர் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. இந்த அக்கௌண்ட்ஸை பார்த்த உடனே ஓஹோ இந்த பிஸ்னஸ் நல்லா தான் ரன் ஆகிட்டு இருக்குது, கண்டினியூஸாக ஒரு லாபத்தில் தான் போயின்னு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஷேர்ஸ் அந்த கம்பெனியில் வாங்குறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். என்டர்பிரைஸோட ப்ராப்பர்ட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் இஸ் வெரி யூஸ்ஃபுல். தென் அசர்டைன் த சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஓகே, சால்வன்சினா இந்த இடத்துல என்ன மீனிங்? எபிலிட்டி டு மீட் லாங் டேர்ம் டர்ம்ஸ். இப்போ ஒரு நீண்ட கால கடன், டெப்ஸ்னால் இந்த இடத்துல கடன், நீண்ட கால கடனையே திருப்பி செலுத்தக்கூடியதுக்கு எபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த அக்கௌண்ட்ஸ் மூலயமா தான். லிக்விடிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு செல் அசட்ஸ் குயிக்லி இன்டு த கேஷ். ஒரு அசட்டை ஈஸியாக கேஷாக மாற்றக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் லிக்விடிட்டி பொசிஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். The first point, measurement. The main function of accounting is to keep systematic record of transaction. ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்து சிஸ்டமேட்டிக்காக ரூல்ஸு சயின்டிஃபிக்கலாக தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போஸ்ட் தெம் டு த லெட்ஜர், அல்டிமேட்லி ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். Accounting works as a tool for measuring the performance of the business enterprises. இது ஒரு டூலாக யூஸ் ஆகுது. எப்படி? ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைசஸோடைய பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸையும் செயல்முறையையும் அது செயல்படுத்துறதுக்கு அக்கௌண்டிங் தான் ஒரு டூலாக யூஸ் ஆகுது. இட் ஆல்சோ நோன் அஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அக்கௌண்டிங் வந்து மெயினாக ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, அதோடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை கண்டறியறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், ஃபோர்காஸ்டிங். ஃபோர்காஸ்டிங் மீன்ஸ் ப்ரெடிக்ஷன். நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு முன்னாடியே சொல்கிறது தான் ஃபோர்காஸ்டிங் சொல்லுவோம். வித் த ஹெல்ப் ஆஃப் த வேரியஸ் டூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் கேன் பி ஃபோர்காஸ்டட். இந்த அக்கௌண்டிங் மூலயமா நம்ம இன்றைக்கி பிஸ்னஸில் எந்த நிலைமை இருக்குது ஃபினான்ஷியல், ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, அதில் எந்த அளவுக்கு நம்ம இன்னும் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதா அண்டு எக்ஸ்பென்சஸை டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பிஸ்னஸை இன்னும் நல்ல லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், கம்பேரிசன். It helps to compare the actual performance with the planned performance. இப்போ ஒரு அக்கௌண்டிங் பிஸ்னஸில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த இயர்க்குள்ளே இத்தனை யூனிட்ஸு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கும் ஆக்சுவலாக ஆனால் அந்த அளவுக்கு முடியல, ஒரு 60% தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ ஆக்சுவலுக்கும் பிளான்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம அந்த அக்கௌண்டிங் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு கம்பேர் வித் அக்கௌண்டிங் பாலிசிஸும் கம்பேர் பண்ணிக்கலாம். தோ comparison of the actual financial results with projected figures and standards effective measures can be taken to enhance the efficiency of various operations. ஒரு திறமை, எஃபிஷியன்சி ஆஃப் த வேரியஸ், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் நம்ம அந்த கம்பேர் பண்ணுறதுக்குமே இந்த அக்கௌண்டிங் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. Next, decision making. Accounting provides relevant information to the management for planning, evaluation of performance, control. இதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதத்தில்? ஒரு மேனேஜ்மெண்ட்னால் ஒரு நிர்வாகம் பண்ணுறதுக்கும் ஒரு பிளான் பண்ணுறதுக்கும், எவால்வேட் மீன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னால் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜஸ்லேயும் பிஸ்னஸில் எப்படி டெவலப் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிவிட்டு அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த அக்கௌண்டிங் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திஸ் வில் ஹெல்ப் தெம் டு டேக் வேரியஸ் டிசிஷன்ஸ் கன்சர்னிங் காஸ்ட், ப்ரைஸ், சேல்ஸ், லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எக்ஸட்ரா. இது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, காஸ்ட்டு, ஒரு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி எவ்வளோ பண்ணலாம், சேல்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் டிசிஷன் மேக்கிங்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், கண்ட்ரோல். As accounting works as a tool of control, strengths, weakness are identified to provide feedback on various measures adopted. Accounting வச்சு தான் நம்ம அதோட பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த் என்னென்ன, வீக்னஸஸ் என்னென்ன, எந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதிகமாக இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் செய்கிறோம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இந்த அக்கௌண்டிங் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இட் சர்வ்ஸ் அஸ் எ டூல் ஃபார் எவாலுவேட்டிங் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். கம்ப்ளைண்ட்ஸ்னால் இந்த இடத்துல நிறைய கைட்லைன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த அக்கௌண்டிங் மூலிமா. எப்படிலாம் அந்த பாலிசிஸ் ப்ரோக்ராம்ஸை நம்ம இன்வால்வ் பண்ணி பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது.
Assistance to government. Government needs full information on the financial aspects of the business for various purposes such as taxation, grant, subsidy அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அக்கௌண்டிங் மூலிமா தான் நம்ம வேரியஸ் பர்பஸஸ்க்கு என்னென்ன டேக்ஸேஷன், இந்த இடத்துல டேக்ஸேஷன் இந்த ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு பிஸ்னஸில் எவ்வளோ நம்மளுக்கு இன்கம் வருது, அதுக்கு டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாக்கெலாம் இந்த அக்கௌண்ட்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் கிராண்ட் ஆஃப் சப்சிடின்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி ஃப்ரம் த கவர்மெண்ட் டு அன் என்டிட்டி. நம்ம கட்டுறது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு மானியமாக, சப்சிடின்னு இந்த இடத்துல என்னது மானியமாக எவ்வளோ கிடைக்கணும், அப்படி கிடைக்கும் அப்படின்ற அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கும் அக்கௌண்ட்ஸ் வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அக்கௌண்டிங் ப்ரொவைட்ஸ் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிஸ்னஸ் டு எக்ஸசைஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆன் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் சாப்டரில் 1.6 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 1.7லேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.